பேசுவது நல்லூர் ராஜேஷ். இது எங்கள் ஊர் திருவெண்ணைநல்லூர் வழக்காடு மன்றம். வழக்காடு மன்றத்தில் கோர்ட்டில் கேஸ் இருந்தாலும் ஏதாவது வழக்கு இருந்தாலும் இங்கே சிவன்கிட்ட அர்ச்சனை பண்ணிவிட்டு குருக்கள் கொடுக்குற சீட்டில் டீட்டெயில் எதை பற்றின பிரச்சனை என்னன்னு எழுதி இந்த பெட்டி உள்ளார போடுவாங்க. லிங்கத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டி இருக்குது பாருங்கள், அந்த பெட்டியில் போடுவாங்க. பெட்டியில் போட்டதுக்கப்புறம் திரும்ப பிரச்சனை தீர்ந்தவொடனே திரும்ப வரணும். 48 நாள் கணக்கு. பிரச்சனை தீர்ந்தவொடனே திரும்பவும் பிரச்சனை தீர்ந்துடுச்சின்னு எழுதி போடுவாங்க. 150 ரூபா கட்டி தான் அந்த ஃபார்ம் வாங்குவாங்க. வழக்காடு மன்றம்னா திருவண்ணூரில் சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருமணத்தை நிறுத்தி நீ எனக்கு அடிமை அப்படின்னு சிவன் சொல்லி அதுக்கு ஆதாரம் கேட்டு முப்பாட்டம் எழுதி கொடுத்த அந்த ஓலைச்சுவடியை காட்டி அதை வழக்கு நடந்த இடம், அதனால் இது வழக்காடு மன்றம்னு பேர். அது பிரச்சனை தீர்ந்ததுனால யாருக்கு வழக்கு இருந்தாலும் இங்கே வந்தால் வழக்குகள்லாம் முடிவுக்கு வரும். கோர்ட்லலாம் வழக்கு இருந்தால் டெய்லி ஒரு 50 பேருக்கு அறநிலைத்துறை சார்பாக சாப்பாடு போடுவாங்க. மதிய நேரத்தில் மத்தியானம் ஒரு 12 மணிக்கு வந்தால் சாப்பிட்லாம். இது ஒரு தியான மண்டபம் மாதிரி இருக்குல்ல, நிறையா பேர் தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்துருப்பாங்க கண்ணை மூடிக்கிட்டு. இது உள்ளார தான் நான் வாக்கிங் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வழக்காடு மன்றத்துக்கு தியானம் பண்ணும்போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. மன அழுத்தம் நிம்மதிக்காக தியானம் பண்ணுறாங்கள, அதை வச்சு ஒரு கதை. ஆனால் இது கொஞ்சம் நாத்திக மாதிரி இருக்கும் அந்த கதையை பார்த்தா. ஒருத்தர் அப்பாவும் பிள்ளையும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு, நம்ம வருமானமே இல்லை, இப்போ எல்லாம் ஆன்மீகம் பெருத்து போச்சு, இதான் ஆன்மீக ரீதியாக ஜனங்கக்கிட்ட ஏதாவது சொல்லி சம்பாதிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அவங்க வயல்வெளி பக்கத்தில். அந்த வழியாக வெளியூர்லேருந்து கல்யாணத்துக்கு போயிட்டு போகிறவங்களா இவங்க காய் வேஷ்டி கட்டி நின்றுக்கிட்டு ஏதோ ஜபம் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்குறாங்க. அவங்க கேட்குறாங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க, இது என்னான்னு. மாபெரும் சித்தர் ஒருத்தர் இருந்தார், அவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் இது, இங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு போனால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து வீடியோவில் போட்டு அப்படியே பரவி கொஞ்ச நாளில் பார்த்தா கூட்டம் அதிகமாகிடுச்சாங்க. நிறையா பேர் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க, காணிக்கை தர ஆரம்பிச்சிட்டாங்க, வருமானம் கட்டுக்கடங்காத போகுது. இப்படியே போயின்னு இருக்குது. இந்த அப்பாவும் பிள்ளைக்கும் கொஞ்ச நாள் பிரச்சனை போகுது காசு விஷயத்தில். ஒய்ஃபை கூட்டு நீ வேணால் வெளில போ, நான் தான் அந்த ஐடியா பண்ணான், நான் பார்த்துக்கிறேன், நீ நான் ஒன்றா இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்கிறாரு. இந்தா கொஞ்சம் காசு வச்சுக்க, அது ஒரு கழுதை இருக்குது பாரு, அந்த கழுதையை நீ கூட கூட்டுன்னு போ, உன்னோட பொருள்லாம் அதில் தூக்கி வச்சுன்னு போகணும். அவனும் அந்த கழுது மேலே இருக்கிற பொருள்லாம் தூக்கி வச்சுன்னு கிளம்பி வந்தான். வரும்போது பாதி வழியில் அந்த கழுது செத்து போச்சு. செத்து போனோன்னா அந்த கழுதையை ஒரு இடத்துல புதைச்சிட்டு அந்த இடத்துல அவங்க அப்பா கொடுத்த காசை வச்சுன்னு ஒரு மண்டபம் மாதிரி கட்டினு இவனும் காய் வச்சுட்டு கட்டினு தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்தான். அப்போ 2 பேர் வந்தானுங்க. அவன் அதே வார்த்தையை சொன்னான், இவன் மாபெரும் சித்தர் ஒருத்தர் இருந்தார், ஜீவ சமாதி அடைஞ்சிட்டார், அதனால தான் நாங்கள் தியானம் பண்ணுவோம், சக்தி வாய்ந்த சித்தர் அப்படின்னு அவன் கதை சொல்கிற. கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷம் போகும்போது அங்கேயும் கூட்டம் வர ஆரம்பிச்சிடுது. அவங்க அப்பாவும் ஒரு 3 வருஷம் கழிச்சு தகவல் கேட்டு வராரு. அதான் தான் பையன் பெரிய கார் பங்களாவோடு இருக்கிறாங்க. என்னடா காரணம்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நீங்கள் கொடுத்த கழுது செத்து போச்சு, அதை புதைச்சிட்டு மண்டபம் கட்டினா கடைசியில் பார்த்தா அதே மாதிரி பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ சொல்லுங்கள், அந்த சித்தரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அங்கே அதான் அவங்க அப்பா சொல்கிறாரு, அங்கே இருந்ததும் சித்தர் கிடையாது, நான் அவங்ககிட்ட கழுதை கொடுத்தான்ல, அந்த கழுதையோட அம்மா கழுதை தான் அங்கே போய்ச்சேன் நான், அதோட மண்டபம்தான் இது அப்படின்னு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, மன அமைதிக்காக வெளியில் போய் தியானம் மண்டபம் அப்படின்னு உட்காந்து பண்ணுறாங்கல்ல,
சில இப்போ கார்ப்பரேட் உலகத்தில் நிறையா கிளம்பிட்டாங்க அதுமாரி. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதுக்காக இந்த கதையை சொல்கிறோம்.